2 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று இஸ்ரேலுக்கு செல்லும் நிலையில் அவரை வரவேற்க ஜெருசலேம் பகுதி முழுவதும் தேசிய கொடி கட்டப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அழைப்பின் பேரில் செல்லும் பிரதமர் மோடி பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன மக்களை மத்திய அரசு கைவிட்டு விட்டதாக பிரதமர் மோடி இஸ்ரேல் பயணத்தை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பாலஸ்தீனியர்களின் நலன் குறித்து மோடி அரசாங்கம் இழிவான வகையில் பாசாங்குத்தனமான அறிக்கைகளை வெளியிடுவதாக விமர்சித்துள்ளார். வாக்காளர்களை மனதில் வைத்து இந்திய மற்றும் மாநில தேர்தல் ஆணையங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என தேர்தல் ஆணையர்களின் தேசிய வட்டமேசை மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் மாநில தேர்தல் ஆணையங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையில் நடைபெறும் சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் இந்திய விமானப்படை சார்பில் நடைபெற்ற ட்ரோன் சாகச நிகழ்வு பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்திய நாட்டின் வரைபடத்தில் தொடங்கி ஏவுகணைகள் சீறிப்பாயும் காட்சிகள் வரை நிகழ்த்தி காட்டப்பட்ட நிலையில் அதனை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். கேரளாவிற்கு அளிக்கப்பட்ட அதே முக்கியத்துவம் மேற்கு வங்கத்திற்கு அளிக்கவில்லை என்று அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க சட்டமன்றத்தில் மாநிலத்தின் பெயரை பங்களா என மாற்ற ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய நிலையில் அதனை மத்திய அரசு நிலுவையில் போட்டுள்ளதாக மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள முதல்வர் பினராயி விஜயனை நடிகர் மோகன்லால் நேர்காணல் செய்த நிலையில் அதன் டீசர் வெளியாகியுள்ளது. முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லமான கிளிஃப் ஹவுஸில் இந்த சிறப்பு நேர்காணல் நடைபெற்ற நிலையில் பினராயி விஜயனின் தனிப்பட்ட வாழ்க்கை, அவரது அரசியல் பயணம் மற்றும் தற்போதைய அரசியல் நிர்வாகம் குறித்து மோகன்லால் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருப்பதாக கூறப்படுகிறது. பீகார் மாநிலம் பாகல்பூர் மாவட்டத்தில் உள்ள தயாள்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது 2 சரக்கு வாகனங்கள் மோதிய கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 11 பேர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அதுல்யா மிஸ்ரா மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி அபய்குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையாளர்களின் எண்ணிக்கையை 6 இருந்து 8 உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ள தமிழக அரசு புதிதாக உருவாக்கப்பட்ட அவ்விரு இடங்களுக்கும் அதுல்யா மிஸ்ரா மற்றும் அபய்குமார் சிங்கை நியமித்து உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரியில் இன்று 1785 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். நாகர்கோவிலில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் கல்லடி விளையில் கருணாநிதியின் 9.5 அடி உயரமுள்ள திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். நாகர்கோவில் வேப்பமூடு பூங்காவில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தியாகி குமரி கோமேதகம் ஆர் பொன்னப்பநாடார் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு 450 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்குவதோடு விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1500 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் வெளியிட்டுள்ள 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் நகரப்பகுதிகளில் சாலையோர கடைகள் வைத்துள்ளவர்கள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கி வருவதால் மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வருவதாகவும், ஆனால் 12 ஆண்டுகளாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் 18 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட முதல்வர் திருமண மண்டபம் மற்றும் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர், பாசிச சக்திகள் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்றார்.
தமிழ்நாட்டில் சுமார் 70 லட்சம் பெண்கள் விடியல் பேருந்தில் நாள்தோறும் பயணித்து பயனடைந்து வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியான செய்தி குறிப்பில் இதுவரை 855 கோடி முறை பெண்கள் பயணம் செய்திருப்பதாகவும் ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் 60,000 ரூபாய் வரை சேமித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 1 லட்சம் ஈழத் தமிழர்களை கொன்று குவிக்க காரணமாக இருந்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கும் திமுக தங்களை டெல்லி அடிமை என்று சொல்வதற்கு தகுதி கிடையாது என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கியவர் கவர்ச்சிகரமான திட்டங்களை கூறி மீண்டும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர திமுக முயல்வதாக புகார் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியை குறைத்து மதிப்பிட்டு தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்து வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் தேர்தலில் திமுக அதிமுக இடையேதான் உண்மையான போட்டி எனவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருதுருவ போட்டிதான் உள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுகவிடம் 41 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில் 25 தொகுதிகளைத்தான் கொடுக்க முடியும் என திமுக விடாப்பிடியாக உள்ளதாக கூறப்படுகிறது. புதிய கட்சி தொடங்க கொடியை வி.கே. சசிகலா அறிமுகம் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வி.கே. சசிகலா தலைமையில் களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்ற பெயரில் புதிய கட்சிக்கான கொடி அறிமுக கூட்டம் நடைபெற்றது. பின்னர் பேசிய அவர், நெஞ்சுக்கு முன் ஈட்டியையும் முதுகுக்கு பின் துரோகத்தையும் செய்தவர் இபிஎஸ் என்று எந்த ஒரு இடத்திலும் பெயரை குறிப்பிடாமல் குற்றம் சாட்டினார். அமமுக அதிமுகவில்தான் 99.9% தொண்டர்கள் உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட நாங்குநேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் சாயம் வெளுத்துவிட்டதாக கூறினார். இதுவரை நடைபெறாத குற்றங்கள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரங்கேறி வருவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் பேருந்து நிலையம் அருகே பாஜக சார்பில் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததாக கூறினார். சென்னை எழும்பூர் நுங்கம்பாக்கம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக ரயில்களின் பயண நேரம் மாற்றப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். காலை நேரங்களில் 5 நிமிடத்திற்கு ஒருமுறை இயக்கப்பட்ட மின்சார ரயில்கள் தற்போது 15 நிமிடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இயக்கப்படும் வகையில் ரயில்வே நிர்வாகம் அட்டவணை மாற்றப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே மூலம் சீரமைப்பு பணி நடைபெறுவது தொடர்பாக முறையான அறிவிப்பு மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கப்படவில்லை என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தென்னக ரயில்வேயிடம் தொடர்பு கொண்ட பின்னரே மின்னஞ்சல் மூலம் விவரங்கள் பெறப்பட்டது என்றார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி பெண்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குத்துச்சண்டை, சிலம்பாட்டம், கராத்தே, கபடி போன்ற போட்டிகள் நடைபெற்றன. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற போட்டியில் அதிமுக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் அமைச்சர் வளர்பதி, நடிகை கௌதமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை போரூர் முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இன்று இறுதி ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மெட்ரோ அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ரயில்களை இயக்கி ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. நேர்மையாக நடைபெறாத சுகாதார ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தக் கோரிய வழக்கு விசாரணையை CBCIDக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கதிர் ஜாய்சன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி, பெரியகுளம், ஜெயமங்கலம், அல்லிநகரம், லட்சுமிபுரம், வீரபாண்டி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஜக்கம்பட்டி, கொண்டமநாயக்கன்பட்டி, பிச்சம்பட்டி, எஸ்எஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் சங்கரநாராயணன் கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்களும் அவதிப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வன்னியம்பட்டி, மல்லி, மம்சாபுரம், கிருஷ்ணன் கோவில், பாட்டாக்குளம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கப் போவதில்லை என்பதால் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதாக அமைச்சர் சாமிநாதன் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவின் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பை எல்லாம் பெரிதாக எடுக்க வேண்டாம் என்றார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டி சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் தன்னுடன் 30 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்தவர்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருப்பதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பேன் என்றார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவை நடிகர் மன்சூர் அலிகான் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் உள்ள அவரது குடும்பத்தாரிடமும் மருத்துவர்களிடமும் நல்ல கண்ணு உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல்துறை உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விசிகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எஸ்ஐ சிங்கார வடிவேல் விபத்தில் ஒரு கண்ணை இழந்த இளைஞர் மீது வேண்டுமென்றே வழக்கு பதிவு செய்ததாகவும் பல்வேறு குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் கூறி கோஷம் எழுப்பினர். பெட்ரோல் பங்க் மேலாளரிடம் 1 லோடு மண் ஓசியில் கேட்டு திமுக கவுன்சிலர் அடாவடியாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தாம்பரம் மாநகராட்சி திமுக கவுன்சிலர் ராஜா ஓசியில் மண் கொடுக்காமல் பணிகளை செய்ய விட முடியாது என கூறி கனரக லாரியையும் பெட்ரோல் பங்க் முன்பு நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறையில் முழுமையாக டிஜிட்டலாக மாற்றும் நோக்கில் CCTNS 2.0 என்ற வலைத்தளம் நாளை முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தெரிவித்திருக்கிறது. இந்த வலைத்தளம் மூலம் குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட ஆவணங்களை நீதிமன்றத்திற்கு எளிதாக அனுப்பலாம் என கூறப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக சார்பில் தொழில் முனைவோர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சுற்றியுள்ள தொழிற்சாலை உரிமையாளர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள், விவசாயிகள் பங்கேற்று அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் கோயிலில் ஒப்பந்த பணியாளர் மது போதையில் கோயில் வளாகத்தில் உறங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. சபரிமுத்து என்ற கோயில் காவலர் மது போதையில் கிடந்த நிலையில் போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். சென்னை அடையாறு காந்தி நகரில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியன் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய முதியவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுகவை வீழ்த்துவதுதான் தங்களது இலக்கு என நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் கூறி வருவதாக திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாது திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரங்கள் பற்றியெல்லாம் தங்களுக்கு கவலை இல்லை என்றார்.
அதிமுகவில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படாத நிலையில் குறிப்பிட்ட ஒரு நபரை வெற்றி பெற வைக்குமாறு உறுதிமொழி எடுத்துக் கொண்டது கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவின் போது முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரின் பெயரை கூறியதால் கட்சியினர் அதிர்ச்சி அடைந்தனர். தாவைக்கவின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் முண்டியடித்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். சென்னை புறநகர் மாவட்ட தாவைக்க சார்பில் ஆலந்தூர் தொகுதி கண்டோன்மென்ட் பகுதியில் கொள்கை விளக்க தெருமுனை கூட்டமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. கூட்டத்தில் 7 வயது மகனை தாய் தொலைத்த சம்பவமும் அரங்கேறியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை ஒன்று சாலையை சர்வசாதாரணமாக கடந்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி எடுத்த வீடியோ அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே போக்சோ வழக்கில் 200 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ஜோதிடருக்கு மற்றொரு போக்சோ வழக்கில் மேலும் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பரிகார பூசை செய்ய வந்த பெண்ணின் மகனை வைத்து மகளை பாலியல் வன்புணர்வு செய்ய வைத்த ஜோதிடர் ராமகிருஷ்ணன் தானும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளான். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த சிட்டம்பட்டி சுங்கச்சாவடி அருகே விற்பனைக்கு வைத்திருந்த 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 இளைஞர்களை கைது செய்தனர். விசாரணை மேற்கொண்டதில் செம்பூரைச் சேர்ந்த உதயகுமார், இளங்கம்பட்டியைச் சேர்ந்த விக்ரம் மற்றும் புத்தாமரைப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் ஆகியோர் கஞ்சாவை வைத்திருந்தது தெரிய வந்தது. புதுச்சேரியில் சுற்றுலா படகு விபத்தில் பெண் பலியான விவகாரம் எதிரொலியாக கடலோர காவல்படை போலீசார் திடீரென படகுகளை சோதனை செய்தனர். படகில் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளதா, அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் பயணிகள் ஏற்றுகிறார்களா என்பதை ஆய்வு செய்ததுடன் குறிப்பிட்ட தூரத்தை விட அதிக அளவில் பயணிக்க கூடாது என்பது போன்ற எச்சரிக்கைகளை விடுத்தனர். பெண் சமுதாயம் முன்னேறினால் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்கிற நோக்கத்தில்தான் தமிழக முதலமைச்சர் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்கிற உரிமையை வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் என்றார். எல்லோருக்கும் சம உரிமையும் பெண்களுக்கு முன்னுரிமையும் கொடுத்ததுதான் தென் மாநிலங்கள் சிறப்பாக வளர காரணம் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார். தமிழ்நாடு தலைகுனியாது என்கிற தலைப்பில் வேலூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல், கடன் சுமை என மத்திய அரசு வதந்தி பரப்புவதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே மருத்துவமனையில் பிறந்த 3 குழந்தைகளுக்கு அதிமுகவினர் தங்க மோதிரம் வழங்கினர். பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கேக் வெட்டி அதிமுகவினர் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் பல நாட்களாக தேங்கி நிற்கும் மழை நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 3 மாதத்திற்கு முன்பு பெய்த மழையால் வெள்ளம் தேங்கி நிற்பதாகவும் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை புதுப்பித்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளரை ஊராட்சியிலிருந்து திருப்பைஞ்சூலி ஊராட்சியை இணைக்கும் 3 கிலோமீட்டர் சாலை கடந்த 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் சேலை மற்றும் பிரியாணி வழங்கப்படும் என கூட்டத்தை கூட்டிய அதிமுக நிர்வாகிகள் அவர்களே சேலைகளை எடுத்துச் சென்றதால் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகிகளுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டதாகவும் தங்களுக்கு வெஜ் பிரியாணி வழங்கியதாகவும் பெண்கள் ஆதங்கமடைந்தனர். புதுக்கோட்டை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கே செல்லப்பாண்டி குறித்து விமர்சித்து பேசிய இலுப்பூர் பேரூராட்சி நகர பொருளாளர் ஆரியம் கருப்பையா கோபத்தில் வீடியோ வெளியிட்டதாக மற்றொரு வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தான் ஒரு டென்ஷன் பார்ட்டி எனவும் கோபத்தில்தான் பேசியதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அடுத்த மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பூங்காவை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் இந்த பூங்கா வடிவமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதியோர் எளிய முறையில் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூரில் அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பொதுமக்கள் சேலைகளை வாங்க முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கலந்து கொண்டு ஒரு சிலருக்கு மட்டும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அவர் புறப்பட்டுச் சென்ற பின்னர் மக்கள் மேடையில் ஏறி நலத்திட்ட உதவிகளை பெற முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வீட்டிற்கு வெளியே வைத்திருந்த தண்ணீரை குடித்து 15 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயி ஆறுமுகம் தனது 25க்கும் மேற்பட்ட ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றுவிட்டு தண்ணீர் வைத்த போது அதனை குடித்த 15 ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக சுருண்டு விழுந்து பலியாகின. வேலூர் மாவட்டம் சித்தூரில் முதியவரிடம் ATM கார்டை மாற்றிக் கொடுத்து கணக்கிலிருந்து 20,800 ரூபாயை திருடிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நடராஜ் என்பவர் ATMில் பணம் எடுக்க அருகில் இருந்தவரிடம் உதவி கேட்ட நிலையில் அவர் தனது கையில் இருந்த கார்டை கொடுத்துவிட்டு நடராஜ் கார்டை எடுத்துச் சென்று பணம் எடுத்துள்ளார். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள தனியார் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வை பயமில்லாமல் எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் பங்கேற்று பயன் பெற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் பாதையில் உள்ள கரியலூரில் மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் ஏவா வேலு மலைவாழ் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சோனைமுத்து மது போதையில் வந்து வீட்டில் சண்டையிட்டு வந்துள்ளார். அப்போது மகன் மணிகண்டன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த சோனைமுத்து உயிரிழந்தார். மணிகண்டனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே 9 மாத குழந்தையை கொலை செய்த நபருக்கு 31 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பணக்குடி பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவர் முன்விரோதம் காரணமாக திருக்குறுங்குடியைச் சேர்ந்த ரசல்ராஜ் எப்சிபாய் தம்பதி அவர்களது பேத்தியான 9 மாத குழந்தையை அரிவாளால் தாக்கியதில் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் உள்ள ஏரியிலிருந்து தூர்வாரப்படும் மண் லாரி மூலமாக அனுமதி இல்லாமல் வெளியே எடுத்துச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. 194 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது. பொதுப்பணித்துறை பணிகளுக்கு மண் எடுத்துச் செல்லப்படுவதாக கூறப்படும் நிலையில் அனுமதியின்றி மணல் எடுக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே வெண்மார் மற்றும் மேலத்தாளையூர் பகுதியில் உள்ள ஏரிகளில் சட்டவிரோதமாக கிராவல் மண் இரவு பகலாக டாரஸ் லாரிகள் மூலம் கொள்ளையடிக்கப்படும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியது. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடும் பனிப்பொழிவால் வடகிழக்கு அமெரிக்காவில் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் பனிப்பொழிவு காரணமாக சாலையிலும் வாகனங்கள் மீது பனி குவிந்து கிடப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியான காதிகாஸ் கிராமத்தில் பாகிஸ்தான் படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலில் குடியிருப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடர்ந்து வருவதாகவும் ஆப்கானிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் கோஹாட்டில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட 5 போலீசார் மற்றும் பொதுமக்களில் ஒருவருக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் போலீஸ் வாகனத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் போலீசாருடன் சேர்த்து 2 பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். உக்ரைனுக்கு ஆதரவாக ஜெர்மனியில் பொதுமக்கள் பேரணி நடத்தினர். ரஷ்யாவின் போர் தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் பெர்லினில் நடைபெற்ற பேரணியில் ரஷ்யாவுக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். மேலும் பிராண்டன்பர்க் கேட் உக்ரைன் நாட்டு கொடி வண்ணங்களில் ஒளிர்ந்தது.
மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் என்கவுண்டரை தொடர்ந்து அங்கு கலவரம் வெடித்துள்ளது. எல்மென்ஜோ என்கிற நெமேசியோ ஒசேகுரா செர்வாண்டஸை போலீசார் கைது செய்த போது இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் என்கவுண்டர் செய்யப்பட்டான். இதனால் அவனது ஆதரவாளர்கள் பயணிகள் பேருந்து மற்றும் வாகனங்களுக்கு தீ வைத்து கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரேசிலின் தென்கிழக்கு மாநிலமான மினாஸ் ஜெரைஸில் பெய்த கனமழையால் 22 பேர் உயிரிழந்தனர். கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக கழுகு பார்வை காட்சி. உக்ரைன் மீதான ரஷ்யா தாக்குதல் தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரம் உக்ரைன் நாட்டின் கொடியான நீலம் மற்றும் மஞ்சள் நிற விளக்குகளால் ஒளிரச் செய்யப்பட்டது. ரஷ்யாவுடனான போரில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. 2026ஆம் ஆண்டுக்கான ராயல் ஓசேன் ரேசிங் கிளப்பின் கரீபியன் 600 பாய்மர படகு போட்டி ஆன்டிகுவாவில் தொடங்கியது. இங்கிலீஷ் ஹார்பரில் தொடங்கி முடிவடையும் இந்த போட்டி 11 கரீபியன் தீவுகளில் 600 கடல் மைல் தொலைவுகளை சுற்றி வரும். இந்த போட்டியில் கடும் காற்று மற்றும் அலைகளுக்கு மத்தியில் பாய்மர படகுகள் சீறி பாய்ந்து செல்லும் காட்சி. இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங்கின் தந்தை காஞ்சன் சிங் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உடல்நிலை மோசமடைந்ததாக கூறப்படுகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற முன்னாள் வீரர் அனில் கும்ளே அறிவுரை வழங்கியுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாப்வேவை வீழ்த்தியதைப் போல மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றும் இதன் பிறகு மேற்கிந்திய தீவுகள் அணியையும் தோற்கடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ICC T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிச் சுற்றுக்கும் தகுதி பெற்றது. முதலில் விளையாடிய பாகிஸ்தான் 9 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து 19.1 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான சூப்பர் 8 போட்டியில் சதமடித்ததன் மூலம் இங்கிலாந்து அணி கேப்டன் ஹாரி புரூக் புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். அதாவது 51 பந்துகளில் 100 ரன்களை குவித்த அவர் உலகக்கோப்பையில் சதமடித்த முதல் கேப்டன் என்கிற பெருமையை பெற்றுள்ளார். இதற்கு முன்பு மேற்கிந்திய தீவுகள் கிறிஸ் கெயில் எடுத்த 98 ரன்களே சாதனையாக இருந்தது. வீராங்கனை அளித்த பாலியல் தொல்லை புகாரின் பேரில் இத்தாலி கிரிக்கெட் சங்க மூத்த அதிகாரி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒருங்கிணைப்பாளராக இருந்த பிரபாத் ஏக்னேலிகோடா பயிற்சியின் போது ஏற்பட்ட காயத்துக்கு மசாஜ் செய்த போது தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக அந்த வீராங்கனை அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என ICC அறிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான போட்டிக்கு முன்பு சேப்பாக்கம் மைதானத்தில் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என ICC அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 2026 T20 உலகக்கோப்பையில் அதிக டக் அவுட்டுகளை பதிவு செய்த அணி என்ற மோசமான சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது. அதே சமயம் தென்னாப்பிரிக்க அணி இந்த தொடரில் ஒரு முறை கூட டக் அவுட்டுகளை பதிவு செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. IPL தொடரில் விளையாடும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் லோகோ மாற்றப்பட்டுள்ளது. புதிய லோகோ வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அந்த லோகோவுடன் கூடிய புதிய ஜெர்சி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணையை ICC வெளியிட்டுள்ளது. வரும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் இந்த தொடர் நடைபெற உள்ளது. இந்திய மகளிர் அணி தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. கல்கி 2 படப்பிடிப்பில் நடிகர்கள் அமிதாப் பச்சனும் கமல்ஹாசனும் சந்தித்துக் கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் பரவியது. சாய் பல்லவியை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கி உள்ளதாகவும் இதில் நடிகர்கள் அமிதாப் பச்சனுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையேயான காட்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் தெப்பல் உற்சவம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் மேளதாளம் முழங்க தாலாட்டுடன் அங்காளம்மன் எழுந்தருளிய நிலையில் திரளான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு செய்தனர். பழனி மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கொட்டவாடி கிராமத்தில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. கிராமத்தில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டு காவல் தெய்வங்களின் உற்சவ மூர்த்திகளை புஷ்ப பல்லக்கில் வைத்து பக்தர்கள் ஆடியும் பாடியும் தோளில் சுமந்து சென்றனர். குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பக்தர்கள் இரத்த சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். பெர்ஃபார்மன்ஸை முதன்மையாக விரும்பும் பயனாளர்களை குறிவைத்து iQOO 15R ஸ்மார்ட் போன் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 உடன் வெளியான இந்த போனின் ஆரம்ப விலை 44,999 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.